Day 11 40 days study and consistency challenge. டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஏன்னா இப்போ ஒன் டேயில் நம்ம 8 ஹார்ஸ் படிச்சிருக்கோன்னு வைங்களேன், நெக்ஸ்ட்டு 3 டேஸ் ஸ்கிப் பண்ணிட்டாலே யூஸ் இல்லை. என்ன சொல்கிறேன்னு புரியலையா? தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ டெய்லியும் நம்ம 3 ஹார்ஸ் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 1 வீக்குக்கு வந்து நம்ம 21 ஹார்ஸ் படிச்சிருப்போம். ஆனால் அதை தனியாக ஒன் டேயில் அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் டெய்லி ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஸ்மால் டைம், 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் வேணாம். ஒரு ½ அன் ஹவர் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஈவினிங் காஃபி குடிப்பேன் அப்படின்னா, அந்த ஈவினிங் காஃபி குடித்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் படிப்பேன். சில பேர் வந்து காஃபி குடிச்சோன்னா மறந்துடுவாங்க. அப்படி இருக்கவங்க காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் நான் படித்து முடிச்சுட்டு தான் நான் காஃபி குடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்மால் ஸ்டெடி எஃபர்ட் தான் ரிசல்ட் கொடுக்கும். டே 12 பார்க்கலாம். பாய்.